வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஆன்மீக மரம் பற்றி பார்க்கலாம். இது வில்வ மரம், ராஜ வில்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 இலை வில்வம். பொதுவாக வில்வம் சிவபெருமானுக்கு உகந்தது. நம்ம வாழ்நாளில் ஒரு முறை வில்வ இலைகளை வச்சு சிவபெருமானை பூஜை பண்ணோம்னா வாழ்நாள் முழுக்க செஞ்ச மொத்த பாவமும் அழிஞ்சிரும் அப்படிங்கிறது ஆன்மீக நம்பிக்கை. இதனுடைய வேரில், தண்டில், இலைகளில், கனிகள்லையும் ஒவ்வொரு தெய்வமும் வசிக்கிறதா ஐதீகம். பார்வதி தேவி, சரஸ்வதி தேவி, லக்ஷ்மி தேவி, பார்வதி தேவியினுடைய தோழிகள்லாம் இலையில வசிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ஆன்மீகம் பற்றின தகவல்கள் இருக்குது. இதை வீட்டில் வளர்க்கலாமா அப்படின்னா தாராளமாக வீட்டில் வளர்க்கலாங்க. வடகிழக்கு பகுதியிலையோ அல்லது கிழக்கு பகுதியிலையோ வச்சு வளர்க்கலாம். தொட்டிலேயே வளர்க்கலாம். தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றினாவே போதும். நிறைய தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நல்ல வெயில்லையும் வச்சு வளர்க்கலாம். இந்த இலைகளை நம்ம பிரதோஷத்தன்னைக்கு சாமிக்கு போடும்போது நமக்கு எல்லா வளமும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. சுகர் இருக்கவங்க இதனுடைய இலைகளை பறித்து சாப்பிட்டு வரலாம், அல்லது ஜூஸாக அடித்தும் கூட குடிக்கலாம். இதனுடைய பழங்களை நம்ம சாப்பிடும்போது நமக்கு உடல் குளிர்ச்சி கொடுக்கும். கொஞ்சம் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க அந்த பழங்கள் அதிகமாக சாப்பிடும்போது உடல் குளிர்ந்து உடம்பு நல்லா ஹெல்தியாகும். அதுக்கு இந்த பழங்களை சாப்பிட்லாம். அதாவது வேர்லேருந்து இலை வரைக்கும் எல்லாமே பயனுள்ளது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் முன்னோர்கள் ஆன்மீக செடியாக வளர்த்துருக்காங்க. இதனுடைய இலையை கஷாயமாக போட்டு குடிச்சிட்டு வரும்போது கேன்சர் செல்கள் கூட அழியிறதா சொல்கிறாங்க. இந்த மரத்தை வில்வத்தை நம்ம கோயிலெலாம் வச்சுருக்காங்கன்னா பிடுங்கினா பாவம்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வீட்டில் வச்சு வளர்த்து சாமிக்கு கொண்டு போய் கொடுக்குறது ரொம்ப சிறப்பு. தொட்டிகள்லையே வச்சுக்கலாம். நீங்கள் மாடி தோட்டம் வச்சுருந்தாலும் சரி, எங்கே வச்சுருந்தாலும் தொட்டிகள்லையே வச்சுக்கலாம். பெருசாக பராமரிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. தரையில் வச்சிங்கன்னா உரம் கூட ஒன்றும் பெருசாக கொடுக்க வேண்டியதில் வந்துடும். தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். தொட்டிகளில் வச்சிங்கன்னா மட்டும் அப்பப்போ கொஞ்சம் எல்லா செடிங்களுக்கும் கொடுக்குற மாதிரி உரம் கொடுங்க. இது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு மரம். கோவிலுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் இதை வாங்கி கொடுக்கலாம். இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.